ये आसा राजा के बारे में ही पिछले हफ्ते हमने देखा। ஆசாக்கு பிறகு आसा के बाद ஆசாவுடைய பையன் யோசபாத் ராஜாவாரான். आसा का लड़का योसफात राजा होता பாருங்க, है। கவுண்டிங்க பார்த்துட்டே வாங்க. देखिए गिनती को देखते आइए। சாலமோன், सालोमोन, ரெகபியாம், रेहोबियाम, அபியா, अबिया, ஆசா, आसा, யோசபாத். योसफात। அடுத்த யோசபாத்தினுடைய பையன் और अगला योसफात का लड़का யோகராம், அவர் ராஜாவாரான். यहोराम राजा होता है। யோகராமுக்கு பிறகு यहोराम के बाद அகசியா ராஜாவாரான். अहस्या राजा होता है। தாவீதுக்கு பிறகு दाऊद के बाद 7 ராஜாக்கள் வராங்க. 7 राजा आते हैं। நமக்கு தாவீதின் குமாரனுக்கு பிறகு और हमारे दाऊद के पुत्र के बाद தாவீதின் குமாரனாகிய யெகோஷுவா சிலுவையில மரணம் அடைந்த பிறகு दाऊद का पुत्र यहोशुआ जब क्रूस पे कुर्बान हो गए, அவர் உயிர்த்தெழுந்த பிறகு उसके पुनरुत्थान के बाद 7 சபை காலங்கள் வருது. वो 7 कलीसिया काल आती है। பாருங்க, இத நான் எப்படி இணைச்சிருக்கேன்னு பாருங்க. देखिए इसको मैंने कैसे जोड़ा है। देखिए இது புரியலாட்டி நான் இத மீண்டும் மீண்டும் நீங்க என்ன செய்ய கேட்கணும். நீங்க ये अगर नहीं समझ में आता है तो उसे दोबारा सुनना है। சோ தாவீது ராஜாக்கு பிறகு तो दाऊद राजा के बाद 7 ராஜாக்கள் வராங்க. 7 राजा आते हैं। இந்த 7 ராஜாக்கள்ல கடைசி ராஜா யாரு? ये 7 राजाओं में आखिरी राजा कौन है? அதுதான் அகசியா. वही है अहस्या। இந்த அகசியா ஒரு சம்பவம். இந்த அகசியா ஒரு வருஷம் தான் அரசாள்றான். वो अहस्या जो है 1 ही साल राज करता है, அதுக்கு அப்புறம் அவன் செத்து போயிடுறான். उसके बाद वो गुजर जाता है। பாருங்க, அகசியா செத்து போன பிறகு देखिए अहस्या गुजर जाने के बाद இப்போ அவனுடைய தாய், अभी उसकी माँ, அவ பேரு தான் அத்தாலியால். उसका नाम है अथालिया। பாருங்க, 7 சபை காலங்கள் முடிவடைஞ்ச பிறகு देखिए 7 कलीसिया काल समाप्त होने के बाद யூதா கோத்திரத்தை यहूदा गोत्र को அரசாள்வதற்கு ஒரு ராணி வாரா. उसको राज करने के लिए एक रानी आती है। இது தாவீதுனுடைய வம்சத்தால் இல்ல. ये दाऊद का वंश नहीं है, இவ எசேபேலுடைய மகள். ये यजबेल की बेटी है। இந்த 7 ராஜாக்கள் முடிஞ்ச பிறகு ये 7 राजा समाप्त होने के बाद ஒரு ஸ்திரீ பவர்க்குள்ள வர்றா. एक स्त्री पावर में आती है। நான் இது என்ன சொல்றேங்கிறது பழைய ஜனங்களுக்கு புரியும். मैं जुने लोगों को मालूम होगा कि मैं क्या बता रहा हूँ। இந்த 7 சபை காலங்கள் முடிவடையும் போது 7 कलीसिया काल की समाप्ति में ஒரு ஸ்திரீ பவர்க்குள்ள வரணும். एक महिला वहां पर सामर्थ्य में आना है। எப்படி அகசியா ராஜா மரித்த பிறகு जैसे अहस्या राजा जो है गुजर जाने के बाद அத்தாலியால் ராணியா வர்றாளோ, अतालियाल रानी बनती है, அதே போல वैसे ही ஒரு ஸ்திரீ एक स्त्री அவ பவர்க்குள்ள வருவாள். वो सामर्थ्य में आती है। 7வது சபை காலம் முடிவடையும் போது 7वीं कलीसिया काल के समाप्ति में ஒரு ஸ்திரீ பவர்க்குள்ள வரணும். एक महिला वहां सामर्थ्य में आती है। ஸ்திரீன்னு சொன்னா स्त्री बोलने पर அது சபையையும் குறிக்குது. वो कलीसिया को भी बताता है। சோ எய்தர் பொலிட்டிக்கல்ல ஒரு ஸ்திரீ வரலாம், हो सकता है राजनीति में एक स्त्री आ सकती है, அல்லது ஒரு ஸ்திரீ ஆகிய சபை ஒரு பவர்ஃபுல் கேட்டகரியில வரலாம். या फिर एक स्त्री जो कलीसिया है वो अच्छे सामर्थ्य में आ सकता है। ஆனா இந்த ஸ்திரீ, लेकिन ये स्त्री, இவ தேவனுக்கு பிரியமான ஸ்திரீ கிடையாது. ये परमेश्वर के प्रिय स्त्री नहीं है। இவ பாகாலை வணங்கக்கூடிய ஒரு ஸ்திரீ. ये बाल को नमन करने वाली स्त्री है। இந்த சபைக்குள்ள इस कलीसिया के अंदर தேவனுடைய வார்த்தை இல்ல. परमेश्वर का वचन नहीं। 7 ராஜாக்கள் மரித்த பிறகு 7 राजा जब गुजर गए, அத்தாலியால் ராஜ்யபாரத்துல வர்றா. अथालियाल राज कर रही है, ஒரு ஸ்திரீ பவர்க்குள்ள வர்றா. एक स्त्री पावर में आती है। இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க நல்லா கவனிச்சு வச்சுக்கிடுங்க. ये स्टेटमेंट को अच्छे से ध्यान दीजिए। இது biblical prophecy. ये कलाम के अनुसार ये प्रोफेसी है। இந்த prophecy கண்டிப்பா நிறைவேறும். ये जरूर पूरा होगा। இது நிறைவேறாம போகாது. ये ऐसा नहीं होगा कि ये पूरा नहीं होए। வேதத்துல ஒரு prophecy இருக்குன்னா कलाम के अंदर एक प्रोफेसी है तो பாருங்க, பைபிள்ல எல்லாமே prophecy தான். देखिए कलाम के अंदर सब कुछ भविष्यवाणी है। எதுவுமே நீங்க சாதாரணமா கதை நினைக்காதீங்க. किसी को भी साधारण रूप से कहानी मत இது सोचिए। ஹிஸ்டாரிக்கலி பார்த்தா ஹிஸ்டரி தான். ये इतिहास के हिसाब से देखेंगे तो ये इतिहास है। ஜியோகிராபிக்கலி நீங்க வேதத்துல இருந்து நிறைய காரியங்களை பார்க்கலாம். भूगोल के हिसाब से देखेंगे तो बहुत सारी चीजों को देख सकते हैं। ஆனா இத நான் பார்க்கும்போது ஒரு ப்ராபசியா பார்க்கிறேன். लेकिन मैं जब इसे देखता हूँ एक भविष्यवाणी के रूप में देखता हूँ। முழு வேதாகமும் ஒரு தீர்க்கதரிசி. पूरा कलाम जो है एक भविष्यवाणी है। அதுக்குள்ள ஃபுல்லா தீர்க்க தரிசனங்கள் இருக்குது. वो एक पूरा कलाम भविष्यवक्ता है और उसके अंदर भविष्यवाणी है। இந்த வேதம் தீர்க்க தரிசியா இருக்கிறார். ये कलाम जो है एक भविष्यवक्ता है। இன்னைக்கு உங்களுக்கு தீர்க்கதரிசி யாரு? आज आपका भविष्यवक्ता कौन है? நம்மளுக்கு வேதம் தான் நம்மளுக்கு தீர்க்கதரிசி. कलाम ही हमारा भविष्यवक्ता பாருங்க, है। அந்த வேதத்தை நோக்கி பாருங்க. उस कलाम की ओर देखिए, எல்லாம் கிளியரா இருக்கும். सब कुछ साफ दिखेगा। சோ 7 சபை காலங்கள் முடிவடையும் போது 7 कलीसिया काल के समाप्ति में பொலிட்டிக்கலா ஒரு ஸ்திரீ ஒருவேளை பவருக்குள்ள வரலாம், राजनीतिक रूप से कोई स्त्री सामर्थ्य में आ सकती है, அல்லது या फिर
ஆவிக்குரிய ரீதியா ஒரு சபை வந்து பவர்க்குள்ள வரலாம். आत्मिक रूप में एक कलीसिया जो है सामर्थ में आ सकती ஆனா है, அந்த சபை लेकिन वो कलीसिया தேவனுடைய சபை அல்ல. परमेश्वर का कलीसिया नहीं, அது தேவனுக்கு பிரியமான சபை கிடையாது. वो परमेश्वर के प्रिय कलीसिया नहीं है, எசேபேலுடைய மகள் அவ. वो यसबेल की बेटी है। वो எசேபேலை பார்த்து வேதம் சொல்லுது, यसबेल को देखकर कलाम कहती है அவ ஒரு கள்ள தீர்க்கதரிசி, वो एक झूठी भविष्यवक्ता है, அநேகரை கொலை செய்தாள். बहुत सारों को घात किया। அதே சுவாபம் இந்த அத்தாலியாளுக்குள்ள இருக்குது. वही गुण इस अतालियल के अंदर भी है। இந்த அத்தாலியால் பவர்க்குள்ள வரும்போது ये अतालियल सामर्थ में जब आती है, இவ என்ன செய்தா தெரியுமா? वो क्या करती है? பாருங்க, அதுல பைபிள் சொல்லுது, इसमें कलाम कहता है, அந்த முதலாம் வசனத்தை மீண்டும் நான் வாசிக்கிறேன். वो पहले वचन को दोबारा पढ़ते हैं। அகசியாவின் தாயாகிய அத்தாலியால் तो हसिया की माता अतालियल தன் குமாரன் இறந்து போனதை கண்டபோது देखा कि उसकी पुत्र मर गया, அவள் எழும்பி वो उठकर ராஜவம்சத்தார் யாவரையும் சங்காரம் பண்ணினாள். वो राजवंश के लोगों को नाश कर दिया। இதுல ராஜவம்சத்தார்னு கொடுத்திருக்குது, ये राजा के वंश करके बोला गया ஆனா है, எப்ப இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா लेकिन अंग्रेजी में देखेंगे तो ராயல் சீட் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்குது. रॉयल सीड करके दिया है। அப்படிதானே? அகசியாவுடைய பிள்ளைகள் எல்லாம், और अगस्या के बच्चे அவங்க எல்லாம் ராயல் சீட். वो रॉयल सीड है। அடுத்தது அவங்க வம்சத்துல யாராவது ஒருத்தர் அங்க சிங்காசனத்துல உட்காரணும். अगला वो वंश में कोई वहां सिंहासन में बैठना है। ஆனா அந்த அத்தாலியால் என்ன செய்தா? लेकिन ये अतालियल ने क्या किया? இந்த யூதா வம்சத்துல யாருமே வரக்கூடாதுன்னு वो यहूदा वंश के अंदर से कोई आना नहीं चाहिए करके அந்த ராயல் சீட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போட்டுறா. वो वंश पूरे राजवंश को उसने खत्म कर दिया। அகசியாவுடைய பிள்ளைகள் எல்லாம் கொண்டு போட்டுறா. अगस्या के बच्चों को उसने खत्म कर दिया। எவ்வளவு ஒரு மோசமான எண்ணம் பாருங்க அத்தாலியா. वो कितना बुरा विचार था, देखिए उसका। 7 சபை காலங்கள் முடிவடையும் போது 7 कलीसिया काल के समाप्ति में ஒரு ஸ்திரீ பவர்க்குள்ள வர்றா. एक स्त्री पावर सामर्थ में आती है, அவளால ஒரு பெர்சிக்யூஷன் நடக்குது. उसके वजह से बहुत बड़ा घात होता है। இது என்ன பெர்சிக்யூஷன்? ये कैसी घात है? தேவனுடைய பிள்ளைகளுக்கு வரக்கூடிய ஒரு பெர்சிக்யூஷன். परमेश्वर के बच्चों को जो आता है वो ऐसी घात है। ஆனா இதுல ஒரு சம்பவம் நடக்குது. लेकिन इसमें घटना होती है। பாருங்க, 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். दूसरे वचन को पढ़ेंगे। யோராம் என்னும் ராஜாவின் குமாரத்தியும் அகசியாவின் சகோதரியுமாகிய யோசேபால் கொலையுண்ணப்படுகிற ராஜகுமாரரின் நடுவில் இருக்கிற அகசியாவின் மகனாகிய, பாருங்க இங்க வேதம் சொல்லுது, देखिए कलाम कहता है, யோராம் என்னும் ராஜாவின் குமாரத்தியும் और योराम राजा का बेटी அகசியாவின் சகோதரியும். और अगस्या की बहन, அகசியாவுடைய அக்காவா தங்கச்சான்னு தெரியல, वो बहन है, बड़ी बहन है या छोटी बहन है पता नहीं, ஆனா அவளுடைய சகோதரி. लेकिन उसकी बहन அகசியா செத்து போயிட்டான். अगस्या मर गया। அவனுடைய பிள்ளைகள் எல்லாத்தையும் அத்தாலியால் கொண்டு போட்டா. उन सारे बच्चों को अतालिया ने मार दिया। ஆனா அகசியாவுடைய சகோதரி என்ன செய்தா பாருங்க. लेकिन अगस्या का बहन ने क्या किया? அங்க அவ பேர் வந்து யோசேபால், उसका नाम है योसेबाल, அதாவது யெகோஷேபா. उसका नाम यहोशेबा। தமிழ்ல வேற மாதிரி கொடுத்திருக்குது, तमिल में अलग दिया है, ஆனா அவளுடைய பேர் வந்து யெகோஷிபா. लेकिन उसका नाम यहोशिबा, யெகோஷிபா அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்குது. यहोशिबा दिया गया है। இந்த யெகோஷிபா யாரு? ये यहोशिबा कौन है? இவ அகசியாவுடைய சகோதரி. ये अहस्या की बहन है। பாருங்க, நம்ம போன வாரம் ஷீபா நாட்டு ராணியை பார்த்தோம். देखिए पिछले हफ्ते में हम शिबा देश की रानी के बारे में देखे, ஆனா இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது யெகோஷிபா. लेकिन आज हम देख रहे हैं वो यहोशिबा है। பைபிள்ல நிறைய ஷீபா இருக்கிறாங்க. कलाम के अंदर बहुत सारे शिबा है। பத்ஷேபா இருக்கிறாங்க, शिबा है, பெர்ஷேபா இருக்குது, शिबा है, இங்க யெகோஷிபா. यहाँ यहोशिबा। ஷேபான்னு அர்த்தம் என்ன? शेबे का मतलब क्या है? நம்பர் 7. 7। அதுவும் वो भी இன்னொரு அர்த்தமும் இருக்குது. उसका और एक मतलब है, பொருத்தனை அப்படின்னு சொல்லி அர்த்தம். और प्रतिज्ञा करके मतलब है। சோ யெகோஷிபா அப்படின்னு சொன்னா यहोशिबा बोलने से யெகோவாவின் பொருத்தனை அப்படின்னு और சொல்லி அர்த்தம். यहोवा का प्रतिज्ञा का मतलब होता है। அதுல நம்பர் 7 வர்றதுனால इसमें अंक 7 आता है। इसके लिए இது 7 சபை காலங்களை குறிக்கும். ये 7 कलीसिया काल को भी बताता है। இந்த யெகோஷிபா ये यहोशिबा இவ ஒரு நல்ல காரியத்தை செய்றா. ये एक अच्छी चीज को करती है। அத்தாலியால் வந்து எல்லாத்தையும் கொன்னு போட்டா. अतालियल सभी को मार दी, ஆனா யெகோஷிபா என்ன செய்தா தெரியுமா? लेकिन यहोशिबा क्या करती है? அகசியாவுடைய கடைசி பையன், अगस्या का आखिरी बच्चा, அவன் பேர் வந்து ஜோவாஷ்.
उसका नाम जो है जोआश है। இந்த ஜோவாஷ என்ன சின்ன பையனா இருக்கும்போது वो जोआश को बचपन में ही ஒரு வயசு குழந்தைய 1 साल के बच्चे को அவளை தூக்கிட்டு ஒளிச்சு வச்சிடுறா. उसको लेकर छिपा देती है। யார் ஒளிச்சு வைக்கிறா? कौन छिपाता है? யெகோஷிபா. यहोशिबा। அதாவது 7 சபை 7 कलीसिया ஒரு வயசு குழந்தைய ஒளிச்சு வைக்குது பாருங்க. 1 साल के बच्चे को छिपा के रखती है। இந்த 7 சபையின் காலத்துல ये 7 कलीसिया काल में தேவ புத்திரர்கள் வெளிப்படணும். वो परमेश्वर के पुत्र प्रकट होना है, ஆனா வெளிப்பட விடாதபடி लेकिन प्रकट नहीं होना चाहिए। इसके लिए அந்த 7 சபையின் காலம் முடிவடையும் போது वो 7 कलीसिया काल समाप्ति के समय में தேவ புத்திரர்கள் வெளிப்படணும். परमेश्वर के पुत्र प्रकट होना है। ஆனா அங்க ஒரு ஸ்திரீ எந்திரிச்சா பாருங்க. लेकिन वहां पर एक स्त्री उठी, அவ ஒரு பவர்க்குள்ள வர்றா. वो सामर्थ में आती है, அவ எல்லா ராயல் சீடிங் கொண்டு போட்டுறா. वो सारे राजवंश को मार देती है। ஆனா 7 சபைக்குள்ள लेकिन 7 कलीसिया के अंदर ஒரு குழந்தை பத்திரமா பாதுகாக்கப்படுது. एक बच्चे को संभाल कर रखा गया। யெகோஷிபா வந்து ஒரு குழந்தையை பாதுகாக்கிறாள். यहोशिबा एक बच्चे को संभालती है। இவளை இவ எங்க பாதுகாக்கிறா தெரியுமா? वो कैसे किधर संरक्षण करती है? பாருங்க, அது தேவனுடைய வீட்ல வச்சு பாதுகாக்கிறா. वो परमेश्वर के घर में संरक्षण रखती है। அதுல 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். तीसरे वचन को मैं पढ़ता हूँ। இவளோடு கூட और इसके साथ அவன் 6 வருஷம் கர்த்தருடைய ஆலயத்திலே ஒளித்து வைக்கப்பட்டிருந்தான். वो 6 वर्ष तक परमेश्वर के भवन में छिपाया गया। அந்த 6 வருஷமும் ये 6 साल जो है ஒளித்து வைக்கப்பட்டிருந்த அந்த வருஷத்துல वो छिपाया गया। उस साल के अंदर எத்தனை வருஷம் தேவாலயத்துல ஒளிச்சு வைக்கப்பட்டிருந்தது? कितना साल उसको कलीसिया में छिपाया गया था? 6 வருஷம் ஒளிக்க வைக்கப்பட்டிருந்தது. 6 साल उसे छिपाया गया। பாருங்க, நம்பர் 6 ஞாபகத்துல வச்சிடுங்க. देखिए अंक 6 को याद में रखिए। 6 வருஷம்னு சொன்னா 6 साल बोलते அப்ப ही அந்த குழந்தைக்கு வயசு எத்தனை? तो बच्चे का उम्र कितना हो गया? அவனுக்கு ஒரு வயசு இருக்கும்போது उसको 1 साल रहते समय அந்த குழந்தையை கொண்டு போய் ஆலயத்துல வைத்தாங்க. परमेश्वर के पवित्र भवन में रख दिया। அங்க 6 வருஷம் அங்க இருக்கிறான். वहाँ 6 साल रहता है। அப்ப இவனுக்கு வயசு எத்தனை? तो इसका कितना उम्र हो गया? நம்பர் 7. अंक 7। இவனுடைய 7 வயசு வரைக்கும் பாதுகாக்கப்படுறான். ये 7 साल तक संभाला जाता है। இது அது அத்தாலியால் வந்து 6 வருஷம் அரசாண்டுகிட்டு இருக்கிறார். अथालियल 6 साल राज करती है। பாருங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். देखिए बहुत महत्वपूर्ण है। உங்களுக்கு புரியுதா என்னன்னு எனக்கு தெரியல. आपको समझ में आता है कि नहीं मुझे नहीं मालूम। நான் ஒரு தீர்க்க தரிசனத்தை பத்தி பேசிட்டு मैं இருக்கிறேன். एक भविष्यवाणी के बारे में बात कर रहा हूँ। 7 சபையின் காலம் முடிவடையும் போது 7वीं कलीसिया काल के समाप्ति में நம்ம இப்ப எந்த காலத்துல இருக்கோம்? हम कौन से काल में हैं? 7வது சபையின் காலம். हम 7वीं कलीसिया काल में இந்த हैं। 7வது சபையின் காலத்துல ये 7वीं कलीसिया काल में இது முடிவடையும் போது ये समाप्ति के समय ஒரு ஸ்திரீ பவர்க்குள்ள வர வேண்டி एक இருக்குது. स्त्री सामर्थ्य में आना है। அது ஒருவேளை பொலிட்டிக்கலா இருக்கலாம், हो सकता है वो राजनीतिक के रूप से हो, அல்லது சபையை கூட குறிக்கலாம். या फिर कोई कलीसिया को बता सकता ஆனா है। ஒரு ஸ்திரீ வந்து பவர்ல வரணும். लेकिन एक स्त्री सामर्थ्य में आना அது है। பவர்ல வரும்போது वो सामर्थ्य में आते समय அங்க எல்லா ராயல் சீடும் பெர்சிக்யூஷன்ல வர்றாங்க. वो वहां पर सारे राजवंश को घात किया जाता है। ஆனா யெகோஷிபா என்ன செய்றா? लेकिन यहोशिबा क्या करती है? ஒரு குழந்தையை பத்திரமா பாதுகாக்கிறா. एक बच्चे को बहुत संरक्षण करती है। 7 சபையின் காலத்துல 7 कलीसिया काल में ஒரு குழந்தை பத்திரமா பாதுகாக்கப்படுது. एक बच्चे को संभाल के रखा गया। அவர் பேர் தான் ஜோவாஷ். उसका नाम है जोआश। இவன் தேவனுடைய ஆலயத்துல பத்திரமா பாதுகாக்கறாங்க. परमेश्वर के भवन में संरक्षण के साथ है। இவன் யாருடைய கவரிங் குள்ள வாரான்? ये किसके छाव के अंदर आता है? பாருங்க, அதுல 4ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா 4वें वचन में देखेंगे तो 7ஆம் வருஷத்திலே 7वें वर्ष में யோய்தா 100 பேருக்கு அதிபதிகளையும் தலைவரையும் காவலாளையும் அழைப்பித்து, और यहूदा जो है 100 जन के अधिपति को बुलाकर, யோய்தா அப்படிங்கிற ஒரு நபர் இருக்கிறான். योइदा नाम के एक व्यक्ति, இவன் ஒரு ஆசாரியன். ये एक याजक है। இந்த ஆசாரியனுடைய கவரிங் குள்ள ये याजक के छावनी के अंदर இந்த குழந்தை பாதுகாக்கப்படுது. ये बच्चे को संभाला गया। 7 சபையின் காலம் முடிவடைஞ்சிட்டு ये 7 कलीसिया काल समाप्त हो गई। இங்க ஒரு ஸ்திரீ பவர்க்குள்ள வர்றா. यहाँ पर एक महिला सामर्थ में आती है। அந்த நேரத்துல ஒரு ஆசாரியன் அங்க இருக்கிறார். उस समय में एक याजक वहां पर है। அவர் பேர் தான் யெகோய்தா. उसका नाम ही यहोइदा है। இந்த யெகோய்தாவுடைய கவரிங் குள்ள தான் அந்த குழந்தை பாதுகாக்கப்படுது. इस यहोइदा के छावनी के अंदर ही वो बच्चे को संभाला गया। இன்னைக்கு நீங்க தான் அந்த ஜோவாஷா இருக்கணும். आज आप ही वो जोआश होना चाहिए। ஏன்னா நீங்க தான் தேவனுடைய புத்திரரா இருக்கிறீங்க. कि आप ही परमेश्वर के पुत्र हो। தேவ புத்திரர்கள் வெளிப்படக்கூடிய நேரம் இது. और परमेश्वर के पुत्र प्रकट होने का समय है। ஒருவேளை இந்த லவோதிக்கே சபையின் காலம் முடிவடைஞ்சிட்டுனா हो सकता है ये लवोदिकित कलीसिया काल समाप्त हो गई तो இப்போ என்ன நடக்கணும் பாருங்க. अब क्या होना चाहिए देखिए।
देखिए, இப்போ ஒரு ஆசாரியன் அங்க வேணும். अभी यहाँ पर एक याजक चाहिए। அந்த ஆசாரியன் யெகோய்தா. वो याजक यहोयदा है। அந்த ஆசாரியனுடைய கவரிங்குள்ளதான் वो इस याजक के छावनी के अंदर அந்த சன்ஸ் ஆஃப் காட் பாதுகாக்கப்படுறாங்க. वो परमेश्वर के पुत्र संभाले जाते हैं। அந்த யெகோய்தாக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? यहोयदा का मतलब मालूम है? தேவன் அறிவார். परमेश्वर जानता है। யெகோய்தா அது ஆசாரியன். यहोयदा जो है एक याजक है। நமக்கு ஆசாரியன் யாரு? हमारा याजक कौन है? யாரு சொல்லுங்க பார்க்கலாம். कौन है बताइए? நமக்கு ஆசாரியன் யாரு? हमारा याजक कौन है? யெகோஷுவா. यहोशुआ ही। யெகோஷுவாவுடைய கவரிங்குள்ள வந்துறோம் நம்ம. यहोशुआ के छावनी के अंदर हम आ जाते हैं। ஆசாரியன் சொன்னனே புதுசா ஒரு ஊழியக்காரன் வரணும் அப்படினு நான் சொல்ல வரல. मैं याजक जब बोलता हूं एक नया सेवक आना है उसका मतलब नहीं है। நான் ஒரு ஆசாரியனுடைய கவரிங்குள்ள வர்றான். ये एक याजक के छावनी के अंदर आता है। அந்த ஆசாரியன் யாரு? वो याजक कौन है? யெகோஷுவா தான் அந்த ஆசாரியன். यहोशुआ ही वो याजक है। அவருடைய கவரிங்குள்ள அந்த குழந்தை வந்துருது. उसके छावनी के अंदर वो बच्चा आ जाता है। பாருங்க இந்த ஆசாரியன் எப்படி அந்த கவரிங்குள்ள கொண்டு வந்துறார். देखिए ये याजक जो है उसको ऐसे छावनी के अंदर रखता है। இன்னைக்கு நீங்களும் நானும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம் அப்படினா आज आप और हम संभाले गए हैं तो அது யெகோஷுவாவுடைய கவரிங்குள்ள இருக்கிறதுனால वो यहोशुआ के कवरिंग के अंदर है। इसके लिए அந்த பிரதான ஆசாரியனாக யெகோஷுவாவுடைய கவரிங்குள்ள நம்ம இருக்கிறோம். वो महायाजक यहोशुआ के छावनी के अंदर हम हैं। அவரை விட்டு வெளியே போயிராதீங்க. उसको छोड़कर बाहर मत जाइए। அந்த கவரிங்ல இருந்து வெளியே போயிர வேண்டாம். उस छावनी से बाहर मत जाइए। அந்த கவரிங்க்கு வெளியில ஆபத்து. उस छावनी के बाहर खतरा है। அந்த அத்தாலியால் எதிர்பார்த்துட்டே இருக்கறா. वो अतालियाल बाट जो रही है। அவ எல்லா ராயல் சீடிங் கொண்டு போட்டுட்டா. वो सारे राजवंश को उसने मार दिया। ஆனா எந்த ஜோவாஷ் அந்த ஆசாரியனுடைய கவரிங்குள்ள இருந்தாலோ लेकिन जो जोआस उस याजक के कवरिंग में था அந்த ஜோவாஷ் அவ தொட முடியல. उस जोआस को वो हाथ नहीं लगा पाई। அந்த ராயல் சீடை இவ கண்டுபிடிக்கவே முடியல. उस राजवंश को उस राजवंश को ढूंढ नहीं पाई। இன்னைக்கு இந்த கொள்ளை நோய் எல்லாரையும் தேடிக்கிட்டு இருக்குது. आज ये महामारी सभी को खोज रही है। இன்னைக்கு மரணம் எல்லாரையும் தேடிக்கொண்டு இருக்குது. आज मृत्यु सभी को खोज रहा है। இந்த வியாதி எல்லாத்தையும் தேடிக்கிட்டு இருக்குது. ये बीमारी सभी को खोज रहा है। எல்லா ராயல் சீடி முடிக்கிறதுக்காக தேடிக்கிட்டு இருக்குது. सारे राजवंश को खत्म करने के लिए ढूंढ रही है। ஆனா நீங்க பிரதான ஆசாரியனாகிய யெகோஷுவாவுடைய கவரிங்குள்ள வந்தால் लेकिन आप प्रधान याजक जो यहोशुआ के छावनी में आ गए तो உங்களை அது கண்டுபிடிக்கவே முடியாது. आपको वो ढूंढ नहीं पाएगी। ஏன்னா நீங்க ஒரு கவரிங்குள்ள வந்துட்டீங்க. क्योंकि आप एक छावनी के अंदर हैं। அந்த யெகோஷுவாவுடைய கவரிங் விட்டு வெளியே போயிராதீங்க. वो यहोशुआ के छावनी से बाहर मत जाइए। அப்படி வெளியே போன ஆபத்து. ऐसे बाहर जाएंगे तो खतरा है। உள்ள இருந்தீங்கன்னா பாதுகாப்பு. और अंदर रहेंगे तो सुरक्षण है। அங்க பாதுகாக்கிறதுக்காக பெரிய பெரிய சேனை இல்ல. वहां संभालने के लिए बड़ी बड़ी सेना नहीं। ஆனா அங்க ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் இருக்கிறாரு. एक ही व्यक्ति है। அந்த யெகோய்தா ஆசாரியன் மட்டும் தான். वो यहोयदा याजक ही है। சோ அந்த ஆசாரியனை கர்த்தர் அறிவார். उस याजक को परमेश्वर जानता है। அந்த ஆசாரியன் யாரு? वो याजक कौन है? யெகோஷுவா தான் அந்த ஆசாரியன். यहोशुआ ही वो याजक है। அவருடைய கவரிங்குள்ள நீங்க வந்துட்டீங்க. उसके छावनी के अंदर आप आ गए। யாரும் உங்களை கண்டுபிடிக்கவே முடியாது. कोई आपको ढूंढ ही नहीं पाएगा। இந்த கொள்ளையினை தேடும் वो ये महामारी आपको ढूंढेगा। ஆனா அது கண்டுபிடிக்க முடியாது. लेकिन वो खोज नहीं पाएगी। ஏன் தெரியுமா? क्यों? நீங்க ஒரு கவரிங்குள்ள வந்துட்டீங்க. क्योंकि आप एक छावनी में हैं। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष देगा। பாருங்க இந்த கவரிங்குள்ள இருந்த அந்த யெகோய்தா. देखिए इस कवरिंग के अंदर जो जोआस था। இந்த ஜோவாஷ் அந்த கவரிங்குள்ள இருக்கிறான். जोआस उस कवरिंग के अंदर रहता है। இப்போ கொஞ்சம் இவங்களை பத்தி இன்னும் பார்க்கலாம் நம்ம. अब इनके बारे में और थोड़ा देखेंगे। பாருங்க இந்த ஜோவாஷ் 7 வயசு இருக்கும்போது देखिए जोआस का जब 7 वर्ष था அவன் அரசாள ஆரம்பிக்கிறான். वो राज करने शुरू करता है। பாருங்க அதுல கடைசி வசனத்தை வாசிக்கலாம். आखिरी वचन को पढ़ेंगे। 21ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 21वें वचन को मैं पढ़ता हूँ। யோவாஸ் ராஜாவாகிற போது 7 வயதாய் இருந்தான். और योआस जब राज करने लगा तब 7 वर्ष का था। சோ 7 சபை காலங்கள் முடிவடையும் போது तो 7 कलीसिया काल के समाप्ति में அங்க ஒரு அரசாள்றதுக்கு ஒருத்தன் வர்றான். वहां राज करने के लिए एक व्यक्ति आता है। இன்னைக்கு आज நீங்களும் நானும் இந்த உலகத்தை அரசாளணும். आप और मैं इस संसार को राज करना है। 1000 வருட அரசாட்சி வரும்போது वो 1000 साल का राज्यभार जब आता है நம்ம இந்த ராஜ்யத்துக்குள்ள ராஜ்யபாரம் பண்ணிட்டு हम இருக்கோம். उस राज्य के अंदर राजभार करना है। பாருங்க நம்ம எவ்வளவு நெருக்கமா வந்துட்டோம் சிந்திச்சு देखिए பாருங்க. हम कितने करीब आ गए। பாருங்க நமக்குள்ள இருந்து हमारे अंदर से தேவபுத்திரர்கள் வெளிப்படணும். परमेश्वर के पुत्र प्रकट होना है। அதாவது उसका मतलब மேசியா வெளிப்படணும். मेसिया प्रकट होना है। சிம்பிள் அதுதான். साधारण बात वही है। தேவபுத்திரர் வெளிப்படுறதுன்னா என்னது? परमेश्वर के पुत्र प्रकट होना मतलब क्या? மேசியா வெளிப்படணும். मेसिया प्रकट होना है। இன்னைக்கு உங்களுக்குள்ள இருந்து யார் வெளிப்படுறா? आज हमारे अंदर से कौन प्रकट होता है? மேசியா வெளிப்படணும்.
मेसिया प्रकट होना है। இந்த உலகம் என்ன நடக்குன்னு கவலைப்படாதீங்க. ये संसार में क्या हो रहा है उसके बारे में चिंता मत உங்க कीजिए। வீட்ல என்ன நடக்குன்னு கவலைப்படாதீங்க. आपके घर में क्या हो रहा है उससे चिंता मत कीजिए। நீங்க மணவாட்டியா மணவாட்டி இல்லையா? आप दुल्हन है या नहीं? நீங்க மணவாட்டியா இருந்தீங்கன்னா आप यदि दुल्हन है யோசுவாவுடைய கவரிங் குள்ள வாங்க. तो यहोशुआ के छावनी में आ जाइए। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष பாருங்க देगा। இங்க வேதம் சொல்லுது, कलाम कहती है, இந்த அத்தாலியாவை பற்றி நம்ம பார்த்துட்டோம். ये अतालिया के बारे में हमने देख लिया। இந்த யெகோயிதா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது यहोइदा को देखते समय இவன் ஒரு ஆசாரியன். ये एक याजक है। இப்போ ஜோவாஷை வெளிப்படுத்தணும். अब जोआश को प्रकट करना है। அவன் தான் ராஜான்னு சொல்லி வெளிப்படுத்தணும். वही राजा है, ये प्रकट करना है। இத வெளிப்படுத்துறதுக்கு முன்னாடி इसे प्रकट करने से पहले அங்க ஒரு சம்பவம் நடக்க வேண்டி இருக்குது. वहां पर एक घटना होना है। அதுதான் இன்னைக்கு உங்களுக்கு நடக்கணும். आज वही आपको होना है। இந்த ஜோவாஷ் இந்த யெகோயிதா என்ன செய்றாரு? यहोइदा क्या करता है? பாருங்க அதுல 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். उसके 5वें वचन को पढ़िए। இந்த அதிகாரம் ரொம்ப அருமையான அதிகாரம் பார்த்துடுங்க. ये अध्याय बहुत ही महत्वपूर्ण है। இது ரொம்ப முக்கியமான அதிகாரங்கள். ये बहुत महत्वपूर्ण பாருங்க अध्याय है। 5ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 5वें वचन को पढ़ता हूँ। அவர்களை நோக்கி उसने उनसे कहा, நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் तुमको क्या करना है? ஓய்வு நாளில் और विश्राम के दिन முறைப்படி और नियम के अनुसार இங்கே வருகிற உங்களில் 1/3 आप यहाँ पे जितने लोग आते हैं उसमें 3 में 1 भाग ராஜாவின் அரண்மனையை காவல் காக்க வேண்டும். और राजभवन को पहरा देना है। ராஜாவுடைய வீட்டை பாதுகாக்க வேண்டும். राजा के घर को पहरा देना है। பாருங்க இங்க ஒரு ப்ரொடெக்ஷனுக்கு கொண்டு வர. देखिए यहाँ पर एक पहरा आया है। இது தமிழ்ல அரண்மனைன்னு சொல்லி கொடுத்திருக்குது. इसको तमिल में अरनमने करके बोलते हैं। ராஜ்பவன். ஆனா இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா लेकिन इंग्लिश में अगर देखेंगे तो ராஜாவுடைய வீடு அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. इसमें दिया है कि राजा का घर। ராஜாவுடைய வீடுன்னு அரண்மனையை சொல்லலங்க. वो राजा का घर मतलब वो राजभवन को नहीं बोला गया। ஏன்னா ராஜாவுடைய அரண்மனையில क्योंकि राजभवन में அத்தாலியால் இருக்கா, अथालियाल है, அதனால அது ராஜாவுடைய அரண்மனை இல்ல. तो वो राजभवन नहीं हो सकता। இது யோவாச குறிக்குது. ये योआस को बताता है। யோவாச பற்றி பேசும்போது योआस के बारे में जब बोलता है ராஜாவுடைய வீடுன்னு சொல்லப்பட்டிருக்குது. वो राजा का घर बोला गया, அது ராஜாவுடைய அரண்மனைன்னு சொல்லப்பட்டிருக்குது. वो राजभवन बोला गया। இது ஜோவாஷ ப்ரொடெக்ஷன் பண்றதுக்காக நடக்கிற காரியம். ये जोआश को संरक्षण देने का एक काम है। இப்போ நேரம் வந்துச்சு, अब समय आ गया யோவாச ஜனங்கள் மத்தியில வெளிப்படுத்தணும். योआस को लोगों के बीच में प्रकट करना। ஒரு நாள் एक दिन தேவபுத்திரர்கள் ஜனங்கள் மத்தியில வெளிப்படுவாங்க. परमेश्वर के पुत्र इन लोगों के बीच में प्रकट होंगे। ஆனா அதுக்கு முன்னாடி, लेकिन उससे पहले, அவங்களை வெளிப்படுத்துறதுக்கு முன்னாடி उनको प्रकट करने से पहले ஒரு ப்ரொடெக்ஷனுக்கு இவன் ஆயத்தப்படுத்துறான். एक संरक्षण के लिए वो तैयारी करता है। யெகோயிதா ஆசாரியன் ஆயத்தப்படுத்துறார். यहोइदा जो है, यहोइदा याजक जो है उसको तैयार करता है। இதுல நீங்க இன்னும் 10ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா उसमें 10वें वचन को अगर आप पढ़ेंगे அதுதான் முக்கியமான ஒரு காரியம். वो ही बहुत महत्वपूर्ण है। பாருங்க அதை நான் வாசிக்கிறேன். अब मैं पढ़ता हूँ। ஆசாரியன் கர்த்தரின் ஆலயத்தில் और याजक परमेश्वर के भवन में தாவீது ராஜா வைத்திருந்த ஈட்டிகளையும் और दाऊद राजा ने जो दाल रखे थे கேடகங்களையும் 100 பேருக்கு அதிபதிகளிடத்தில் கொடுத்தான். और बाकी इसको जो 100 जन का अधिपति है उसके हाथ में दिया। ஹalleluya, हालेलुया। பாருங்க இங்க இந்த யெகோயிதா ஆசாரியன் என்ன செய்றான்? यहोइदा याजक क्या करता है? 100க்கு அதிபதிகள். और जो अधिपति, जो 100 लोगों का अधिपति होता है, இந்த கதையை இன்னும் கொஞ்சம் சொல்லிடுறேன். मैं इसको और विवरण करता हूँ। இந்த யோவாச பாதுகாக்கிறதுக்கு योआस को संभालने के लिए இந்த ஆசாரியன் என்ன செய்தான்னா ये याजक क्या करता है? 100 பேருக்கு அதிபதிகளை வரவழைச்சான். और 100 लोगों का जो अधिपति है उनको बुलाया। அந்த அதிபதிகளுடைய கேப்டனையும் வரவழைச்சான். और उनके अधिपति का कैप्टन को भी, सरदार को भी बुलाया। இவங்க எல்லாரும் அங்க நின்னு மீட்டிங் நடக்குது. ये सब वहां पर खड़े हैं, वहां पर मीटिंग हो रहा है। அவங்கிட்ட பொருத்தனை பண்ணி उनसे प्रतिज्ञा करके உங்களுக்கு ஒரு ஆளை நான் அறிமுகப்படுத்த போறேன். मैं आप लोगों को एक व्यक्ति बताने वाला ஆனா हूँ। கர்த்தருடைய வீட்ல நீங்க எனக்கு பொருத்தனை பண்ணணும். लेकिन परमेश्वर के भवन में आप मेरे से प्रतिज्ञा करना है। அந்த பொருத்தனைக்கு ஹீப்ரூல ஷேபா. उस प्रतिज्ञा को हिब्रू में शेबा बोला जाता இப்போ है। நேரம் இல்லாததுனால समय नहीं है इसके लिए, நான் சுருக்கமா சொல்லிட்டே போறேன். मैं शीघ्र बता के जाता हूँ। அந்த பொருத்தனை பண்றான். वो प्रतिज्ञा करता है। பண்ண பிறகுதான் करने के बाद அந்த 100 அதிபதிகளுக்கும், उसके बाद ही वो अधिपति लोगों को, அந்த 100 அதிபதிகளுக்கு அதிபதியா இருக்கிற ஒருவனுக்கும் और उनके सरदार को
யோவாச வெளிப்படுத்தி காமிச்சான். वो योआस को प्रकट करता है। இந்த யோவாஸ் அகசிய ராஜாவுடைய பையன்பா. ये योआस जो है अहस्य राजा का लड़का है। அடுத்தது இவன் தான் ராஜாவாகணும். अगला यही राजा होना है। ஆனா இவளை கொல்றதுக்கு அங்க ஒரு பெரிய வலுசர்ப்பம் நின்னுட்டு இருக்குது. लेकिन इसे मारने के लिए वो बहुत बड़ा अजगर वहां पर है। புரியுதா நான் எங்க கனெக்ட் பண்றேன்ட்டு? समझ में आ रहा है कि मैं कहां पर उसको जोड़ रहा हूं? வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்தை சொல்றேன். प्रकाशित वाक्य 12वां अध्याय के बारे में बोल रहा हूं। ஒரு ஸ்திரீ கர்ப்பவதியா இருக்கிறாள். एक स्त्री गर्भवती है। அங்க ஒரு வலுசர்ப்பம் எதிர்பார்த்துட்டே இருக்கு. और वहां पर एक अजगर उसका इंतजार कर रहा है। குழந்தை பிறந்த உடனே वो पुत्र जन्म होते ही அந்த குழந்தையை சாப்பிடுறதுக்கு அது எதிர்பார்த்துட்டு இருக்குது. उस बच्चे को निगलने के लिए वो इंतजार में है। ஆனால் கர்த்தர் அதை உடனே எடுத்துக்கொண்டார். लेकिन परमेश्वर उसे तुरंत उठा लिया। இங்க அதே மாதிரி आज यहाँ पर वैसे ही இந்த யெகோயாதா சொல்றான், यहोयादा कहता है இதுதான்ப்பா ராஜா. यही राजा है। இவர் 7 வயசு முடியும் போது इसका 7 वर्ष खत्म समाप्ति पर இவர் ராஜா அபிஷேகம் பண்ண போறோம். इसे राज्य अभिषेक करने वाला ஆனா है। அதுக்கு முன்னாடி लेकिन उससे पहले அத்தாலியாங்கிற வலுசர்ப்பம் இது கையில சிக்க கூடாது. वो अतालिया जो अजगर है उसके हाथ में नहीं गिरना चाहिए। இவங்களோடு பொருத்தனை பண்றான். इनके साथ प्रतिज्ञा करता है। ஷேபா பண்றான். शेबा करता है। ஷேபா அப்படின்னா நம்பர் 7. शेबा का मतलब अंक 7। இந்த 7 சபையின் காலத்துல ये 7 कलीसिया काल में அங்க ப்ரொடெக்ஷன் நடந்துகிட்டே இருக்குது. वहां पर सुरक्षा हो रहा है। ஆனா 7வது சபை காலம் முடிஞ்ச பிறகு लेकिन 7वीं कलीसिया काल की समाप्ति पर இவங்க கையில ஒரு வெப்பன் கொடுக்கப்படுது. इनके हाथ में एक हथियार दिया जाता है। அந்த வெப்பன் சாதாரண வெப்பன் இல்ல. ये हथियार जो है साधारण हथियार नहीं। वो தாவீது ராஜா யூஸ் பண்ண வெப்பன் அது. वो दाऊद राजा ने इस्तेमाल किया हुआ एक हथियार है। யெகோஷுவா தான் தாவீதின் குமாரன். यहोशुआ ही दाऊद का पुत्र है। அவர் பிசாசை முறியடிக்கிறதுக்கு எந்த வெப்பனை யூஸ் பண்ணாரோ वो शैतान को मार गिराने के लिए जिस हथियार को अपनाए அதே வெப்பன் இன்னைக்கு இந்த நூற்றுக்கு அதிபதியோட கையில கொடுக்கப்படுது. वही हथियार जो है आज ये 100 जन के अधिपति है उनको दिया गया। இன்னைக்கு உங்க கையில என் கையில அந்த வெப்பன் தான் இருக்குது. आज आपके हाथ में मेरे हाथ में वही हथियार है। யெகோஷுவாங்கிற பேரே ஒரு வெப்பன் தான். यहोशुआ का नाम ही एक हथियार है। அவன் ஒவ்வொரு தடவையும் இந்த யுத்தத்துக்கு போகும்போது वो हमेशा जब जब युद्ध के लिए गया, கோலியாத் யுத்தத்துக்கு போகும்போது गोलियत से लड़ने के लिए जब गया, நீ நிந்திக்கிற கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன்னு சொல்லி जिस சொன்னான். परमेश्वर की निंदा करता है उसके नाम से मैं आता हूं அந்த बोला। நாற்பதாம் வெப்பன் பார்த்துடுங்க. वो नाम ही हथियार है। தாவீது யூஸ் பண்ண முதல் வெப்பன் அதுதான். वो दाऊद ने इस्तेमाल किया गया पहला हथियार वही है। அந்த வெப்பன் இன்னைக்கு நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்குது. वो हथियार आज हमारे हाथ में दिया गया। தாவீதுடைய குமாரனுடைய நாமம், दाऊद के पुत्र का नाम, யோசுவாவின் நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. यहोशुआ का नाम दिया गया। அந்த நாமம் இன்னைக்கு நம்ம கையில இருக்கும்போது वो नाम जब हमारे हाथ में है அது எவ்வளவு பெரிய blessing சிந்திச்சு பாருங்க. वो कितना बड़ा आशीष है, सोच के இன்னைக்கு देखिए। யெகோஷுவாங்கிற பேர் எடுக்கும்போது आज यहोशुआ का नाम लेते हैं ஜனங்களுக்கு கசப்பா இருக்குது. लोगों को कड़वाहट लगता ஆனா है, இது ஒரு தீர்க்க தரிசனம். लेकिन ये भविष्यवाणी है। தாவீதின் குமாரன் யூஸ் பண்ண அந்த வெப்பன் दाऊद का पुत्र ने जो इस्तेमाल किया वो हथियार இன்னைக்கு நம்ம கையில கொடுக்கப்படுது. आज हमारे हाथ में दिया जाता है। எதுக்காக? क्यों? ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக. एक संरक्षण के लिए। ஓ ராஜா வெளிப்படணும். राजा प्रकट होना है। யோவாஸ் வெளிப்படணும். योआस प्रकट होना है। யோவாஸ் வெளிப்படுறதுக்கு योआस प्रकट होने के लिए தாவீதுடைய வெப்பன் இன்னைக்கு வந்தாகணும். दाऊद का हथियार यहाँ पर आना चाहिए। தாவீதுடைய அனாயிண்டிங் வந்தாகணும். दाऊद का अभिषेक आना चाहिए। யெகோஷுவாவுடைய நாமம் இன்னைக்கு வந்தாகணும். यहोशुआ का नाम आना चाहिए। அந்த நாமத்தினால उस नाम की वजह से நீங்க 10,000 பேரை துரத்துவீங்க. आप 10,000 लोगों को भगाएंगे। சவுல் 1000 பேரை துரத்துனான். सौल 1,000 को भगाया, ஆனா தாவீது 10,000 பேரை வீழ்த்தினான். लेकिन दाऊद 10,000 लोगों को गिराया। இன்னைக்கு நம்ம கையில கர்த்தர் அதே வெப்பனை கொடுத்திருக்கிறார். आज हमारे हाथ में परमेश्वर ने वही हथियार दिया நீங்க है। 1000 பேர் அல்ல, आप 1000 लोग नहीं, நீங்க 10,000 பேரை துரத்தக்கூடிய வல்லமை உடையவர்கள். 10,000 लोगों को भगाने का सामर्थ्य रखते हैं। 7வது சபையின் காலம் முடிவடையும் போது 7वें कलीसिया काल के समाप्ति पर இன்னைக்கு நம்ம கையில ஒரு வெப்பனை கர்த்தர் கொடுக்கிறார். हमारे हाथ में परमेश्वर ने एक हथियार दिया है। அது ஆசாவுடைய வாள் அல்ல, वो आसा का हथियार नहीं, யோசபாத் ராஜாவுடைய ஆயுதம் இல்ல, योसफात राजा का हथियार नहीं, இது தாவீதுடைய ராஜாவுடைய ஆயுதம். ये दाऊद राजा का हथियार है। இன்னைக்கு தாவீதின் குமாரன் யாரு? आज दाऊद का पुत्र कौन है? அது யெகோஷுவா. वो यहोशुआ। அவருடைய நாமம் இன்னைக்கு நம்ம கையில उसका கொடுக்கப்பட்டிருக்கு. नाम आज हमारे हाथ में दिया गया। நம்ம அதை கான்கர் பண்ணலாம். उसे हम जीत सकते हैं। நம்ம ஒவ்வொரு காரியத்திலையும் கான்கர் हर பண்ணலாம். चीज में हम जीत सकते हैं। பாருங்க அதுல விசேஷமான காரியங்கள் நடக்குது. उसमें बहुत विशेष चीज है। அதுல 10ஆம் வசனத்துக்கு கீழ பாத்தீங்கன்னா, और 10वें वचन के नीचे देखेंगे तो இன்னும் நீங்க கீழ தொடர்ந்து பாத்தீங்கன்னா, आप लगातार उसे पढ़ते रहेंगे। அங்க யோவாச वह योआस को ஆலயத்தினுடைய ஒரு தூண் கிட்ட நிப்பாட்டுறாங்க. और परमेश्वर के भवन में एक पिलर के पास रुकाते हैं। எப்பவுமே ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணணும்னா हमेशा एक राजा को अभिषेक करने के लिए அவங்க அந்த தூண் கிட்ட நிப்பாட்டி वो उस पिलर के सामने खड़े रहकर அதுக்கு பிறகு அந்த அபிஷேகத்தை ஊட்டுவாங்க. उसके बाद उस
अभिषेक इसको ढेलते हैं, அவங்க கையில उनके हाथ में சாட்சி ஆகமத்தை கொடுப்பாங்க. वो गवाही का किताब देते हैं। சோ கிரீடத்தை வச்சாச்சு ராஜா மேல, वो मुकुट रख दिया राजा के அவன் ऊपर, கையில சாட்சி ஆகமம் கொடுத்தாச்சு. उसके हाथ में एक गवाही का पुस्तक दे दिया, அடுத்தது ஒரு அபிஷேகத்தை ஊத்துனாங்க और பாருங்க. उसके बाद एक अभिषेक को ढेल दिए। எல்லாரும் கத்துனாங்க, सब जन चिल्लाए, யஹி ஆமலேக் அப்படின்னு சொல்லி கத்துனாங்க. यही हा मलेक करके चिल्लाए, யஹி ஆமலேக் அப்படின்னு சொல்லி கத்துனாங்க. यही आ मलेक ऐसे चिल्लाए। திரும்ப நான் தெளிவா சொல்றேன், मैं और स्पष्ट रूप से बताता हूँ, யஹி यही ஆமலேக், हा मलेक, யஹி ஆமலேக் அப்படின்னா यही हा मलेक का मतलब தேவன் ராஜாவை காப்பாற்றுவாராக. परमेश्वर राजा को संरक्षण दे। பாருங்க, இந்த சத்தத்தை அவங்க எழுப்ப எழுப்ப देखिए इस आवाज को वो उठाते उठाते அத்தாலியா ஓடி வந்தா. अथालिया दौड़ कर आई। என்னப்பா நடக்குங்க? क्या हो रहा है? வந்து பார்த்தாங்க, ராஜா வந்து அந்த சின்ன பையன் 7 வயசு பையன் ராஜாவா நிக்கிறான். आके देखा तो वहां पर एक छोटा लड़का 7 साल का लड़का राजा बनकर खड़ा है। 7 சபையின் காலத்துல வந்த அந்த தேவனுடைய பிள்ளைகள் ராஜாவா நிக்கிறாங்க. और 7 कलीसिया काल में जो परमेश्वर के बच्चे आए वो वहां पर राजा बनकर खड़े हैं। கிரீடம் சூட்டப்பட்டிருக்குது, वो मुकुट दिया गया, ஓ சாட்சியாகமும் கையில இருக்குது, वो गवाही का किताब हाथ में है। அபிஷேகத்தோடு நிக்கிறான் அந்த अभिषेक யோவாஸ். अभिषेक के साथ योआस खड़ा है। அவர் இந்த யோகிதா சொன்னா, ஆசாரியன் சொன்னா, याजक ने कहा இனிமே அது கிருபையின் காலம் இல்ல, अभी वो कृपा का समय नहीं। அத்தாலியாவுக்கு தண்டனையை கொடுக்கறான், अतालिया को दंड देता है, அவளை கொலை செய்யுங்க, उसे मार डालो, ஆனா ஆலயத்துக்குள்ள வச்சில்ல, लेकिन तुम परमेश्वर के भवन में அவளை नहीं। துரத்தி उसको भाग भाग कर भगा कर குதிரை வாசல் கிட்ட வச்சு அவளை கொல்லு போட்டுறாங்க. घोड़े के द्वार के पास रखकर उसे मार देते हैं। அவளுக்கு அங்க அழிவு வந்துட்டு, वहां पर वो नाश हो गई। பாருங்க, இந்த ஸ்திரீக்கு ஒரு அழிவு வருது அங்க. देखिए इस स्त्री का नाश आता இந்த है। சபையின் மேல ஒரு பட்டயம் இறங்குது, इस कलीसिया के ऊपर एक तलवार उतरती है, ஆனா தேவனுடைய பிள்ளைகள் மேல ஒரு அபிஷேகம் இறங்குது. लेकिन परमेश्वर के लोगों के ऊपर अभिषेक उतरती है। இன்னைக்கு யோவாஸ் வெளிப்படணும், आज युवास प्रकट होना है, இந்த உலகத்தை ஆளுகை செய்யக்கூடிய வெளிப்படணும், ये संसार को राज करने वाले प्रकट होना है, மனவாட்டி வெளிப்படணும். दुल्हन प्रकट होना है। நீங்களும் நானும் தான் அந்த யோவாஸா இருக்கணும். आप और मैं वो युवास होना சிந்திச்சு चाहिए। பாருங்க, सोच कर देखिए, இந்த 7 வயசு சிறுவன் இப்போ ஆளுகை செய்ய ஆரம்பிச்சாச்சு. ये 7 साल का लड़का राज कर रहा है। 7 சபையின் காலம் முடிவடைஞ்ச பிறகு 7वीं कलीसिया काल की समाप्ति पर உபத்திரவ காலம் இருக்கும், और वहां पर विलाप का समय होगा। அதுக்கு பிறகு 1000 வருட அரசாட்சி, उसके बाद 1000 साल का அந்த राज्यभार, ராஜ்யபாரத்துல நம்ம நிப்போம். அங்க वो ராஜ்யபாரம், राज्यभार में हम रहेंगे वहां पर। அங்க அந்த நேரம் தான் யோவாஸ் அங்கே நம்ம கூட இருப்பார். उस समय में ही योआश हमारे साथ में रहेगा। நம்ம இவ்வளவு நேரம் நம்ம தான் யோவாஸ் சொல்லிட்டு இருந்தோம், अभी तक हम ही योआश करके बोल रहे थे, ஆனா அங்க 1000 வருட அரசாட்சியில लेकिन 1000 साल के राज्यभार में அங்க தாவீதின் குமாரன் ராஜாவாக இறங்கி வருவார். दाऊद का पुत्र राजा के मानिद उतर कर அவர் आएगा। யோவாஸ். वो योआश है। யோவாஸ் அர்த்தம் என்ன தெரியுமா? योआश का मतलब क्या है? யஷ் அப்படின்னா यश का मतलब அக்கினி, अंगार। யோவாஸ் அப்படின்னா योआश का मतलब யெகோவாவின் அக்கினி. यहोवा का आग। யோவாவினுடைய அக்கினி யாரு? यहोवा का आग कौन है? அவர்தான் யெகோஷுவா. वही यहोशुआ है। பாருங்க, இந்த 7 சபையின் காலத்துல देखिए 7वीं कलीसिया काल में ஒரு அபிஷேகத்துக்குள்ள மறைக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த யோவாஸ். एक अभिषेक के अंदर योआश छिपाया गया। அந்த சபைகளுக்குள்ள कलीसिया के अंदर மணவாட்டி வந்து ஒரு ஆசாரியனுடைய அரவணைப்புக்குள்ள இருக்கிறார். दुल्हन जो है एक याजक के छावनी में है। இன்னைக்கு நமக்கு அந்த ஆசாரியன் யாரு? आज हमारा याजक कौन है? யெகோஷுவா தான் அந்த ஆசாரியன். यहोशुआ ही वो याजक है। நீங்க அந்த கவரிங் குள்ள இருக்கிறீங்க. आप उस छावनी के अंदर है। சோ எந்த பலவீனமும் உங்களை லொகேட் பண்ண முடியாது. मैन कोई भी कमजोरी आपको पहचान नहीं सकती, உங்களை தேடி கண்டுபிடிக்க முடியாது. वो ढूंढ नहीं सकती आपको। இந்த பிரதர் எங்க காணுமே, ये भाई कहाँ गया, இவனை எப்படியாவது கொல்லணுமே, इसको कैसे भी मारना है, கண்டுபிடிக்க முடியாது. वो ढूंढ नहीं पाएगी। ஏன்னா you are under the covering. आमेन, क्योंकि आप उस छावनी के अंदर है। யாருடைய கவரிங்ல இருக்கிறீங்க? किसके छावनी में है? பிரதான ஆசாரியனை யெகோஷுவாவுடைய கவரிங்ல वो இருக்கிறீங்க. महायाजक यहोशुआ के छावनी में है। சோ எது உங்களை அணுக முடியாது. कुछ भी आपको छू नहीं सकता। தைரியமா இருங்க, और धैर्य के साथ रहिए, ஏன்னா நீங்க ஒரு கவரிங் குள்ள இருக்கிறீங்க. क्योंकि आप एक छावनी के अंदर है। யாரும் உங்களை கண்டுபிடிக்கவே முடியாது. कोई भी आपको ढूंढ नहीं पाएगा। அத்தாலியல் நினைச்சா अतालियल ने सोचा எல்லா ராயல் சீட்ஸ் நான் கொண்டு போட்டுட்டேன், सारे राजवंश को मैंने मार दिया, ஆனா உங்க ஒரு ராயல் சீட் அங்க வளர்ந்துட்டு இருக்குது அவளுக்கு தெரியல. लेकिन वहां पर एक राजवंश में से एक व्यक्ति बढ़ रहा है, वो जिन्हें मालूम। இன்னைக்கு இந்த அத்தாலி அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறா. आज ये अतालिया यही सोच रही है। 7 சபையின் காலம் முடிவடையும் போது 7वीं कलीसिया काल की समाप्ति ஒரு पर ஸ்திரீ பவர்ல வரணும். एक महिला वहां पर सामर्थ्य में आना இது है।
நான் சொல்லல, ये मैं नहीं இது कहता, பைபிள் ப்ராபசி பண்ணுது. ये कलाम भविष्यवाणी करता है। வேதம் ப்ராபசி பண்ணால் अगर कलाम भविष्यवाणी करता है அது तो கண்டிப்பா அப்படிதான் वो இருக்கும். जरूर वही होगा, நிச்சயமா காரியத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து தருவார். जरूर सारी चीजों को परमेश्वर आशीष करके இந்த देगा। 7 சபை காலங்களை பற்றி நம்ம பார்த்துட்டு ये இருக்கோம். 7 कलीसिया काल के बारे में हम देख रहे இன்னைக்கு हैं। நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன் அவருடைய நாமம் தான். आज हमारा संरक्षण जो है उसका नाम है। கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். परमेश्वर का नाम जो है एक ऊंचा गढ़ है, நீதிமான் அதற்குள்ளோடி சுகமாய் இருப்பான். और धर्मी जन उसके अंदर प्रवेश कर सुखरूपी से रहेगा। இந்த 7வது சபையின் கால முடிவுல ये 7वीं कलीसिया काल के இங்க समाप्ति में யெகோஷிபா இவ அங்க இன்ட்ரோடியூஸ் ஆறா. वो अपने आप को इंट्रोड्यूस करती है, यहोशिबा। அந்த யெகோஷிபாக்குள்ள ஹே மறைஞ்சிருக்குது. उस यहोशिबा के अंदर वो हे छिपा हुआ है, ஹீப்ரு அல்பபெட் ஹே மறைஞ்சிருக்குது. हिब्रू अक्षर हे छिपा हुआ है। பாருங்க, இன்னைக்கு தேவபுத்திரர் வெளிப்படக்கூடிய நேரம். देखिए आज परमेश्वर के पुत्र प्रकट होने का समय है। ஒருவேளை லவோதிக்கின் சபையின் காலம் முடிவடைஞ்சிட்டுனா हो सकता है यदि लवोदिकिया कलीसिया समाप्त होता है तो நம்மளுக்கு தெரியல, हम नहीं जानते। ஆனா ஒருவேளை அது முடிவடைஞ்சிட்டுனா हो सकता है अगर वो समाप्त हो गया तो ஏன்னா பைபிள் சொல்லுது, कलाम कहती है லவோதிக்கியா சபையில लवोदिकिया कलीसिया में, இதோ வாசல்படி இருந்து கதவு தட்டுகிறேன். मैं द्वार में खड़े रहकर खटखटाता हूँ। சோ வாசற்படியில இருந்து தட்டுறார் அப்படின்னா वो द्वार में खड़े रहकर खटखटाता का मतलब லவோதிக்கியா சபையின் கதவு அடப்பட்டு இருக்குது. तो लवोदिकिया कलीसिया का द्वार बंद है, அதுக்குள்ள யெகோஷுவா இல்ல. उसके अंदर यहोशुआ नहीं है। யெகோஷுவா சபைக்கு வெளியில இருந்து கதவு தட்டிட்டு இருக்கார். यहोशुआ कलीसिया के बाहर रहकर खटखटाता है। இன்னைக்கு கண்டிஷன் எப்படி இருக்குது? आज परिस्थिति क्या है? எல்லா சபையின் கதவும் அடப்பட்டு இருக்குது. सारे कलीसिया के द्वार बंद है। ஏன் அப்படின்னா क्यों? யெகோஷுவா சபைக்குள்ள இல்ல. क्योंकि यहोशुआ कलीसिया में नहीं है। லவோதிக்கியா சபை அதை வெளியே தள்ளிட்டு लवोदिकिया कलीसिया जो है उसे बाहर निकाल दी। சோ ஒருவேளை हो सकता है இன்னைக்கு முழு உலகமும் आज पूरी संसार சபையின் கதவு அடப்பட்டிருக்கு அப்படின்னா कलीसिया का द्वार बंद है तो இது ஒரு அடையாளமா கூட இருக்கலாமே. ये एक चिन्ह भी हो सकता है। லவோதிக்கியா சபையின் காலம் முடிவடையதுக்கு ஒரு அடையாளமா கூட இருக்கலாமே. लवोदिकिया कलीसिया काल का समाप्ति का चिन्ह भी हो सकता है। பாருங்க, அப்படி ஒரு வேளை இது அடையாளமா இருந்தால் ऐसे अगर ये चिन्ह होगा तो ஒரு ஸ்திரீ பவருக்குள்ள வர வேண்டி இருக்குது. एक स्त्री सामर्थ्य में आना है। அது சபையா இருக்கலாம், वो कलीसिया हो सकती है பொலிட்டிக்கலா இருக்கலாம், या फिर राजनीतिक हो ஆனா सकता ஒரு ஸ்திரீ கண்டிப்பா பவருக்குள்ள है। வரணும். लेकिन एक महिला सामर्थ्य में आना அந்த है। நேரத்துல उस समय में ஒரு பெரிய பெர்சிக்யூஷன் நடக்கும். वो बहुत बड़ा घात होगा। ஆனா மணவாட்டி लेकिन दुल्हन யெகோஷுவாவின் நாமத்துக்குள்ள ஒரு ப்ரொடெக்ஷன்ல இருப்பா. यहोशुआ के नाम के संरक्षण में रहेगी। அவ ஆளுகைக்குள்ள வருவா. वो राजकरण में आएगी। சிந்திச்சு பாருங்க, நம்ம எப்படி இருக்கிறோம்? सोच कर देखिए हम कैसे हैं। நீங்க யெகோஷுவாவின் நாமத்துக்குள்ள அந்த கவரிங்குள்ள இருக்கிறீங்க. आप यहोशुआ के नाम के छावनी के अंदर हैं। அதனால எதை குறிச்சும் பயப்பட வேண்டாம். इसलिए किसी के बारे में मत चिंता कीजिए। கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். परमेश्वर बड़े काम को करेगा। நாம் ஜெபிக்கலாமா? हम प्रार्थना करेंगे கண்களை क्या? மூடி நம்ம ஜெபிப்போம். आंखों को बंद करके प्रार्थना करेंगे। ஸ்தோத்திரம் கர்த்தாவே. स्तुति करते हैं प्रभु। வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, आकाश और पृथ्वी को निर्माण करने वाला हमारा एलोहिम खुदा, எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் தருகிறோம். हमें नम्र करके तेरे हाथ में देते हैं। எங்களை பரிசுத்தப்படுத்தும். हमें पवित्र कीजिए உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி தாங்க. और तेरे नाम की महिमा करके दो। நாங்க கேட்ட செய்தியின்படி हम जो संदेश सुने, கர்த்தாவே, நாங்கள் யெகோஷுவாங்கிற பேருக்குள்ள கவரிங்குள்ள இருக்கிறோம். हम यहोशुआ के नाम के अंदर उस कवरिंग के अंदर हैं। அதனால எதுவும் எங்களை அணுக முடியாது. इसलिए कोई कुछ भी हमें छू नहीं सकता। நாங்கள் உம்முடைய ப்ரொடெக்ஷன்ல இருந்து வெளியே போகாதபடி, हम आपके संरक्षण से बाहर न जाते हुए, உம்முடைய கவரிங்ல இருந்து வெளியே போய் விடாதபடி, आपके छावनी से बाहर न जाते हुए நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். आप हमें संभालिए, எங்களை ஆசீர்வதியும். हमें आशीष कीजिए। யெகோஷுவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. यहोशुआ मसीह के नाम से मांगता हूँ जीवित पिता, ஆமென். आमीन।